குடும்பம்தான மங்கி பிரதர்ஸ். மங்கியோட குடும்பம் காட்டுக்கு பக்கத்துல வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அதுங்களோட அம்மா அதுங்களுக்காக நிறைய வாழைப்பழங்களை பறிச்சு கொண்டு வந்தது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த கண்ணா, உங்க எல்லாருக்காகவும் வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழைப்பழத்தோட இங்கேயும் அங்கேயும் போட்டுடக்கூடாது. இங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன டஸ்ட்பின் இருக்கு. இதுக்குள்ள போடுங்க. இங்க குப்பையே ஆகாது. இல்லைன்னா நான் நிறைய வேலை செய்ய வேண்டியதா இருக்கு கண்ணா. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். எவ்வளோ வாழைப்பழமா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன, நீ பனானா ஷேக் கூட செய்வியா? செய்யறேன். அப்ப செய்யுங்க. கொஞ்சம் வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு மங்கியோட அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிற சமையல் அறைக்கு போனாங்க. அங்க பனானா கேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வெளியில பசங்க அங்க இருந்த வாழைப்பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டாங்க. ஏன்னா அதுங்களோட அம்மா வாழைப்பழத்தோலை கீழே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருந்ததால சாப்பிட்டு முடிச்சதுமே அங்க இருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. தோல் எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டாங்க. சின்ன தம்பி எழுந்தப்ப அவனோட காலு தோல்ல சறுக்கிச்சு. அப்புறம் அவன் டமால்னு கீழே போய் விழுந்தான். அப்புறம் அவன் சத்தம் போட்டு போட்டு அழ ஆரம்பிச்சான். ஏய் பேசாம இரு, அம்மா வந்துருவாங்க. அப்புறம் அம்மா வந்தாங்க, எதுக்காக வாழைப்பழத்தூரை கீழே போட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க. எழுந்துரு எழுந்துரு. இன்னொரு குரங்கு அதை எழுப்புறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த சின்ன பிஞ்சு மங்கி எழுந்துக்க முடியாம போயிடுச்சு. அப்பதான் மங்கிங்களோட அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. என்னது இது, அடிபட்டிருக்கு? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, வாழைப்பழத்தோட கீழே வீசாதீங்கன்னு. ஆனா நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, இவனை தூக்குங்க. கீழே இருந்த வாழைப்பழ தோலுங்களை எடுத்து 2 மங்கிங்களும் உடனே டஸ்ட்பின்குள்ள போட்டுச்சுங்க. ஆனா 2வது மங்கிக்கு கால்ல அடிபட்டுச்சு. மங்கியோட அம்மா அத டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போச்சு. அப்புறம் அதுக்கு கட்டு போட்டு விட்டாங்க. வீட்டுக்கு திரும்பி போகும்போது சின்ன மங்கி சொல்லுச்சு, அம்மா, நீங்க என்னால உங்க மூடெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே நீங்க சொல்றத நான் துச்சமா மதிக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதைத்தான் செய்வேன். அப்படின்னா இந்த ஆரஞ்சை சாப்பிடு. இது என்னோட ஃபேவரட் ஆச்சே. இந்த ஆரஞ்சை சாப்பிட்டதோ இதோட தோலை நீ எங்க போடுவ சொல்லு? டஸ்ட்பின்ல. இப்ப அந்த சின்ன மங்கிக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. அது விருப்பப்பட்டது எது வேணாலும் சாப்பிடலாம். எந்த பழத்தை சாப்பிட்டாலும் அதோட தோலுங்களை எப்பவும் டஸ்ட்பின்ல தான் போடுவாங்க. கோரக்பூர் கிராமத்துல எல்லார்கிட்டையும் ஒன்னு ஆடு இருக்கும், இல்ல மாடு இருக்கும். யார் வீட்லயும் பாலுக்கோ இல்ல வெண்ணெய்க்கோ எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு வீடு தவிர, அதுதான் யசோதாவோட வீடு. அவங்க ரொம்பவே ஏழைங்க. ஒரு நாள் யசோதாவோட பொண்ணு பிங்கி தன்னோட அம்மா கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா, எல்லாரும் பால் குடிக்கிறாங்க. கிராமத்துல எல்லார்கிட்டயும் ஒன்னு பசுமாடு இருக்கு, இல்ல எருமை, இல்லனா ஆடு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட எதுவுமே இல்லையேம்மா. இங்க பாருமா, பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. ரொம்ப சீக்கிரத்துல நாம குட்டியான ஒரு அழகான ஆடை வாங்குவோம். அப்புறம் அதுக்கு நீ பொருட்களை கொடு. ஆனா இது எப்பமா நடக்கும்? நீங்க ரொம்ப வருஷமா இதத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா கிட்ட சொல்லுங்களேன், ஒரு ஆடு வாங்கிட்டு வந்து தர சொல்லி. இங்க பாருடா கண்ணு, பிடிவாதம் பிடிக்காத. நம்ம வீட்டோட நிலைமை உனக்கே நல்லா தெரியும். நீ ஒன்னும் இப்ப சின்ன குழந்தை கிடையாது. விஷயத்த புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள்ல உங்க அப்பாவோட வேலையும் போயிடும். இங்க சாப்பிடறதுக்கே இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். போதாதுன்னு ஒரு ஆடு வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா நாங்க முயற்சி பண்றோம்டா கண்ணா. கூடிய சீக்கிரத்துல நம்ம கிட்ட கூட ஒரு அழகான ஆடு இருக்கும் பாரு. நீ அந்த கடவுள் மேல நம்பிக்கை மட்டும் வையே, சரியா? அப்புறம் அப்பா நகரத்துல இருந்து எப்ப வருவாரு? கூடிய சீக்கிரத்துல. ஞாபகம் இருக்கா, போன தடவை வரும்போது உங்க அப்பா என்ன சொன்னாரு? அதாவது அவர் வந்ததும் சின்ன ஆடு வாங்கி தரேன்னு சொன்னாருல்ல. அவர் சொன்னாருதான். சரி, நான் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேம்மா. அது வரைக்கும் நான் வாசலுக்கு போய் சின்னதா ஒரு அழகான ஆடு செய்யறேன். இது நல்லது. பிங்கி தன்னோட வீட்டு வாசல்ல இருந்த களிமண்ணை எடுத்து ஒரு அழகான மண்ணாட்ட செஞ்ச. அப்புறம் தினமும் அது கிட்ட பேசுவா. நீ எவ்வளவு அழகா இருக்க. இனிமே நீதான் எங்க ஆடு. உன்னோட பேரு குன்குன். கூடிய சீக்கிரத்துல எங்க அப்பா நகரத்துல இருந்து ஒரு ஆடு வாங்கிட்டு வர போறாரு. நீ அது கூட விளையாடு. அதுக்கப்புறம் நான் அதோட பாலை குடிப்பேன். அப்புறம் உனக்கு கொடுப்பேன். ஒரு நாள் கிராமத்துல பயங்கரமான காத்தும் மழையும் அடிச்சது. களிமண்ல செய்யப்பட்ட அந்த ஆடு ராத்திரியோட ராத்திரியா கரைஞ்சு போச்சு. அம்மா, இங்க பாருங்க என்னோட ஆடு. இங்க பாருங்க, இந்த களிமண் ஆட்டை கூட அந்த கடவுள் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றதுமா? இங்க பாருமா, கவலைப்படக்கூடாது. மண்ணுல செஞ்ச ஆடு தானே, நாம நாளைக்கு மறுபடியும் செய்யலாம்.
அப்புறம் இப்படியும் நடக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பா திரும்பி வரப்போறாரு. அப்படியா? சரி. அழுதுகிட்டே பிங்கி போய் தூங்கிட்டா. மறுநாள் காலையிலேயே அவளோட அப்பா வீட்டுக்கு வந்தாரு. அப்ப அவர் கையில 2 ஆடுங்க இருந்தது. வந்துட்டீங்களாப்பா? நீங்க ஆடுங்களை வாங்கிட்டு வந்தீங்களா? அப்படின்னா இது உண்மையிலேயே நம்ம ஆடுதானா? ஏய் பைத்தியமே, உங்க அப்பா சாப்பிட்டாரா என்னன்னு முதல்ல கேளு. போய் குடிக்க தண்ணி கொண்டு வா. இந்த ஆடுங்க நம்மளோடதுதான். கடவுள் உன்னுடைய குரலை கேட்டுட்டா இருக்கனா. இப்ப நீயும் ஆட்டோட பாலை குடிச்சேன்னு வச்சுக்க, நல்ல குண்டா புசு புசுன்னு ஆயிடுவ. என்ன சந்தோஷம் தானே? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் நான் இதுக்காகவே மண்ணன்ல நான் ஒரு ஆடு செய்ய போறேன். அது கூட விளையாடல. ஒரு நாள் இப்படியே விளையாடிக்கிட்டே 2-3 குரங்குங்க அப்புறம் ஒரு கரடி சேர்ந்து ஒரு சங்கீதத்தை ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குட்டியான தன்னோட நண்பர்களை சந்திக்க வந்துச்சு. கரடி அதை பார்த்த உடனே அப்போ அது என்ன சொல்லுச்சுன்னா, அட, இந்த காட்டுக்கு நீ புதுசா? அப்புறம் உன் நண்பனை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா? வா வா, நாங்க எங்க காட்டோட பாட்டை கத்து கொடுக்கறோம். என்ன காட்டுக்குன்னு பாட்டு கூட இருக்கா? ஆ கேளு, இவங்கள சந்தி. இவருதான் என்னுடைய நண்பர் ஷிக்கி. இவர் ரொம்ப நல்ல குரங்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடுவோம். உனக்கும் கத்து கொடுக்கறோம். வா, பாட்டோட சேர்த்து அப்படியே இவங்களையும் மீட் பண்ண. சரி. அந்த குட்டி கியூட்டான யானை தன்னோட நண்பர்களான கரடி அப்புறம் குரங்குங்களோட காட்டை சுத்தி பார்க்கறதுக்கு கிளம்புனாங்க. கரடி பாட்டு பாடிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. பாரு, வந்து எங்க காட்டோட சந்திச்சு பாரு. பாரு, எங்க காட்டோட வந்து சந்திச்சு பாரு. நான் கரடி, என்னோட பேரு கரடி. இதுதான் சீதா, இதுதான் சிங்கம், இதுதான் சிலந்தி. இப்ப நீ சொல்லு, உன்னோட விளையாட்டு என்ன? வா விளையாடுவோம் சேர்ந்தே இந்த விளையாட்ட. இது என்னோட நண்பன் குரங்கு. அப்புறம் பின்னாடி மயிலுதான். மேலே இருக்கு பறவை, கீழே இருக்கு மயில். இப்ப சொல்லி இன்னும் சுத்தரியா என் நண்பனே? இவ்வளவு நல்ல பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமா தான் சொல்றேன், இந்த காட்டோட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. அது சரி, எனக்கும் கத்து கொடுக்குறீங்களா? ஆ ஆ, தாராளமா கத்து கொடுக்கறோம். விளையாட்டுல அவங்களுக்கு நேரம் போனதே தெரியல. அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சது. அப்ப கரடி சொல்லுச்சு, அடடா, அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. அப்புறம் உன் அப்பா அம்மா பயந்துட போறாங்க. அதாவது இருட்டினதுக்கு அப்புறமா கூட நாங்க உன் நினைப்புல நினைக்க கூடாது. சின்ன அழகான அந்த யானை காட்டுக்குள்ள வந்து எல்லாரோட அன்பையும் பெற்று ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்துல இந்த காட்டுல எனக்கு ஒரே ஒரு நண்பன் தான் இருந்தான். ஆனா இனிமே நீங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள், என்னோட புது நண்பர்கள். நான் அடுத்த வர வெள்ளிக்கிழமை மறுபடியும் வரேன். நிஜமாவா? நிஜமா? உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கோட ஐஸ்கிரீம். உருளைக்கிழங்கும் பச்சை உருளைக்கிழங்கும் 2 பேருமே நல்ல சகோதரர்கள். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டுப்பாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னா விளையாடுவாங்க, ஒன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு ஐஸ்கிரீம் காரர் வந்தாரு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, ரொம்ப அற்புதமான டேஸ்டான ஐஸ்கிரீம். உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு கிட்ட சொல்லுச்சு, அடேங்கப்பா, ஐஸ்கிரீம் இத நைட் வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. சரி வா பிரதர், நாம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். பச்சை உருளைக்கிழங்கு சொல்லுச்சு, அட இல்ல உருளைக்கிழங்கு, நீ என்ன பண்ற? உனக்கு தெரியாதா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே தொண்டை கெட்டு போயிடும். அப்படி நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீன்னா உன்னுடைய தொண்டை கெட்டு போயிடும். அப்புறம் சாயந்தரம் உனக்கே தெரியும்ல, நாம 2 பேரும் கல்யாணத்துக்கு வேற போகணும். அங்க உன்னோட பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படி நீ பாட்டு பாடுவ? பச்சை உருளைக்கிழங்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு. ஆனா உருளைக்கிழங்கு கேட்கவே இல்ல. அப்புறம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சது. ஓஹோ, நல்லா இருக்கு, சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம். அண்ணா, இன்னும் 2 ஐஸ்கிரீம் கொடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உருளைக்கிழங்கு 3-4ன்னு நல்ல சில்லுன்னு ஐஸ்கிரீமா சாப்பிட்டுச்சு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிச்சு. சாயந்தரம் பச்சை உருளைக்கிழங்கு சொல்லிச்சு, அடடா, இப்படியே தூங்கிட்டு இருக்க போறியா இல்ல கிளம்ப போறியா? இன்னைக்கு நம்ம விருந்துக்கு போகணும்ல, உனக்கு தெரியாதா? சீக்கிரம் எழுந்துரு.
அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கோட ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு போன உடனே எல்லாரும் உருளைக்கிழங்க பாட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அடடா உருளைக்கிழங்கு அண்ணே, நல்ல வேளை நீங்க டைம்க்கு வந்துட்டீங்க. உங்க பாட்டை கேட்கறதுக்கு எங்க காதுகள்லாம் ஏங்குது. அது கல்யாணமா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, உங்க பாட்டு இல்லைன்னா அது நிறைவாவே இருக்காது. சரி வாங்க, இப்ப பாட ஆரம்பிங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு அந்த இடத்தோட ராஜா. அந்த உருளைக்கிழங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். உருளைக்கிழங்க எல்லாரும் வெல்கம் பண்ணாங்க. அவனை ஸ்டேஜுக்கு வர வச்சாங்க. ஆனா உருளைக்கிழங்கு மைக்க கையில எடுத்த உடனே அவனுக்கு குரல் வரவே இல்லை. ஓ, ஓ, ஆ. விதவிதமான குரலை எழுப்புனா உருளைக்கிழங்கு. அப்புறம் இத பார்த்து எல்லாரும் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உருளைக்கிழங்கு அண்ணன், என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக பாட மாட்டேங்கிறீங்க? நான் இவன் கிட்ட முன்னாடியே சொன்னேன், இன்னைக்கு இவன் 4-5 ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கான், அதுவும் ரொம்ப கூலா. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல உன் தொண்டை கெட்டு போயிடும்னு. ஆ, ஆ. பாவம் உருளைக்கிழங்கு ஏதோ குரலை எழுப்பிக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் சொல்றதும் பேசுறதும் யாருக்குமே புரியல. எல்லாரும் பயங்கரமா சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் உருளைக்கிழங்கு அதோட தப்ப உணர்ந்துச்சு. இனிமே நான் எப்பவும் சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடவே மாட்டேன்.